பாலியல் தொழிலை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து விடலாம் என தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து பரிசீலனைக்கு உரியதா அல்லது நிராகரிக்கப்பட வேண்டியதா என பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருந்தது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். வரக்கூடாது சார், ஏன்னா இந்த சட்டம் வரக்கூடாது. சென்னையில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இது மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் இப்போ பிரச்சனைகள் அதிகமாகும் சார். கலாச்சாரம் மாறும், பிரச்சனைகள் அதிகமாகும். அதே மாதிரி ஃபீமேல்ஸ் இண்டிவிஜுவலாக தனியாக நடந்து போக முடியாது. ஸ்டூடெண்ட்லாம் அதுதான் தான் போடுவாங்க. இப்போ ஒயின் ஷாப் இருக்குது, அவர் பாலியில் அது ஒரு ஒயின் ஷாப்பாக மாறிடும். அப்போ அது தேடி போவாங்க. அதனால் வர தேவையில்லை, வராமல் நல்லது. ஏன்னா பள்ளி பசங்க, அப்புறம் காலேஜ் பசங்க ஸ்மோக்கிங் அது மாதிரி நிறையா போதை பொருள் அதுவும் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ண, அந்த போதை ரோட்டில் போகிற பொண்ணுங்களை கைப்பிடிச்சி குத்தணும். அது கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தப்பான இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா மற்ற மாநிலத்தில் எப்படியா இருக்கட்டு, நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். அது வரவே கூடாது, வரக்கூடாது. ஒருத்தன் செய்கிற தப்புல எல்லாருக்குமே இவங்க எல்லாம் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. அது தப்பு. இப்போ ஒரு பேப்பரில் படித்தனர், ஓகே, எல்லாருமே இல்லையா இதை பற்றி யோசிக்கிற எவ்வளோ பேர் இருக்கான். அதனால எல்லாரையுமே குறை சொல்லக்கூடாது. நல்லவங்க இருக்காங்க, ஒருத்தர் கொண்டு வரக்கூடாது, தப்பு அது. இது ஒருத்தனுக்கு ஒருத்தியோட வார் தான் சார் நாகரிகம்.